ஹாய் மக்களை, குட் மார்னிங். சாரி அது குட் மார்னிங் சொல்லி அதே பழக்கம் வருங்க. போங்க. ஒரு தேங்காய் பால் சட்னி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு இருக்குது. இன்றைக்கி உருப்படியான வேலை பாருங்கள். பணியாரம் உருப்படியாக வந்திருக்குறாங்க. எடுத்துடலாம். சரி, அதை எடுத்ததுக்கப்புறமா வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு தான் இருந்தேங்க. மாவு கொஞ்சம் புளிச்சு போயிடுச்சு. கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி போட்டு சரி நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் தேங்காய் பால் தொட்டு சாப்பிட்டோம்லன்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா தேங்காய் தான் இருக்குது. இது கம்மியாக தான் இருக்கும். தம்பி சாப்பிட்றதா இருந்தால் அவன் ஸ்வீட்டோடு சாப்பிடுவான். அந்த பையனுக்கு பிடிக்கும். அதனால் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். சரி, பணியாரம் நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேங்க. எடுத்துடலாங்க. இவங்க வந்து ஃபினிஷிங் ஆகிட்டாங்க. வெந்திருக்கும் நல்லா. நான் இதில் கல் பிடிக்கல பார்த்தீங்களா? அவ்வளோ ஆனால் இந்த கடையில் இருக்கிற பணியாரம் எவ்வளோ புளிச்சிருந்தாலையும் வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம வந்து தோசை ஊற்றினாலையும் சரி, ஏதாவது கொஞ்சம் புளிப்பு இருந்துட்டால் கூட கொலை வெறியில் நம்மளை வந்து பசங்க பார்ப்பாங்க. எண்ணெய் விட்டுடலாங்க. கையை சூடு வச்சுக்க போகிறேன். ஏன்னா அவனுக்கு தம்பிக்கு வந்து எண்ணெயோட கொஞ்சம் இருந்தால் தான் அது மேலே ஊற்றணுன்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம கல் ஊற்றுறோம் பாருங்கள், அந்த எண்ணெயோட சரிங்க. இப்போ இவங்க வந்து சர்வீஸ் ஆகிட்டாங்க. அதனால் 2-3 முறை செஞ்சுட்டேன். வீடியோ நான் வந்து ஒரு தாட்டி தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். அது நல்லா வரும்போது ஏலக்காய் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு தாங்க செய்யும். இது வந்து சாப்பிட போகிறேன். தம்பியை தாங்க கேட்டபடி. சரி, ஓகே. தேங்காய் பால் அவனுக்கு திக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஊற்றிடலாங்க. கை நடுக்கில் தான் ஊற்றுவேன். வச்சாதீங்க. மிளகாய் வந்து ஒரே ஒரு 2 பச்சை மிளகாய் நம்ம செடியில் இருந்தால், வெங்காயம் சின்ன வெங்காயம் அது பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருப்பேன். கொத்தமல்லி கருவேப்பிலை நிறைய போட்டிருப்பேன். அவனுக்கு சட்னி இது சாப்பிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ணும். அதனால் தேங்காய் பால் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு. சரி, ஓகே. தந்துங்க வாங்க. யார் விருப்பமாக இருக்கிறீங்களோ சாப்பிட்லாம். இந்த மாதிரி யாராவது நைட்டில் பணியாரம் செஞ்சு சாப்பிட்ருக்குறீங்களோ கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். இன்னொரு கொஞ்சோண்டு மாவு இருக்குது. வேண்டும் பாருங்கள். நம்ம தேங்காய் வந்து மிக்சியில் போட்டுக்கலாங்க, அரைச்சிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்சிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மக்களை. குட் நைட்.